அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சம்பவத்தின் போது ஞானசேகரன் சார் ஒருவரிடம் செல்போனில் பேசியது போல நாடகம் ஆடியது தற்போது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செல்போன் எண்ணெய் வைத்து மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அதனை ஃபிளைட் மோடில் போட்டுவிட்டு சார் ஒருவரிடம் போலியாக போனில் பேசுவது போல் அவர் நடித்திருக்கிறார். இந்த தகவலை தற்போது வெளியாகியிருக்கிறது. சம்பவத்தின் போது ஞானசேகரன் சார் ஒருவருடன் செல்போனில் பேசியது போல நாடகமாடியது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் புதிய தகவலாக ஞானசேகரன் செல்போனில் வேறொருவருடன் பேசியது போன்ற நாடகமாடியது அம்பலமாகியிருக்கிறது. அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த தகவல் குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிறை கைதிகள் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் குறித்த பல்வேறு கட்ட தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கையில் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் போது ஒரு அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து ஞானசேகரனுக்கு போன் வந்ததாக அந்த மாணவி புகார் அளித்திருந்தார். அந்த நபர் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்திய போது அது ஒரு பொய்யான ஒரு கால் மட்டும் அல்லாமல் நாடகம் ஆடியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரன் அந்த சம்பவம் நடக்கும் போது தனது செல்போனை பிளைட் மோடில் போட்டு வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக இது போன்ற ஒரு செயலில் அவர் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் டவர் லொகேஷன் பார்க்கும்போது ஞானசேகரனுடைய செல்போன் அந்த பகுதியில் இருப்பதாக காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சுலபமாக போலீசார் தங்களை கைது செய்து விடுவார்கள் என ஞானசேகரன் திட்டமிட்டு தனது செல்போனை பிளைட் மோடில் போட்டு வைத்திருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அப்போதுதான் காவல்துறையினர் வீடியோ கால் மூலமாக ஞானசேகரன் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது என்பதை அந்த மாணவியின் மூலமாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக அண்ணா பல்கலைக்கழக விடுதி மற்றும் அங்கு பணிபுரியவர்கள் என மொத்தம் 500 பேரிடம் விசாரணை என்பது ஏற்கனவே காவல்துறையினர் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஞானசேகரனுடைய இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. கைதான ஞானசேகரன் தற்போது கை மற்றும் காலில் காயத்துடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.